மகரம் ராசிக்கு 2026 மே மாதத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் உச்சம் முதல் 15 நாள் 8 உச்சம் ஆகிறதுனால அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. திடீர்னு பயணங்கள் வரும், திடீர்னு பணமும் வரும், திடீர்னு எக்ஸ்பென்சஸும் வரும். நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதற்கு உண்டான ஆதாயங்கள் வரும். மாதத்தோட இறுதியில பதவி உயர்வோ, சில பேருக்கு ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரும். சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது ஒரு நல்ல இடமாற்றமாவே இருக்கும். முதல் பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்பாளினரால் மகிழ்ச்சி தான் உண்டாகும். திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை, தொந்தரவுகள் இல்லை. உங்களை எதிர்த்தவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். முயற்சிகள் நிறைய செய்வீங்க, நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க, டிராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த மாசத்தை பொறுத்தவரை நிறைய இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கலவையான மாதம் தான். நிறைய நல்ல விஷயம் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம கவனமாகவும் இருக்கணும். ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இந்த பொது பலன் என்பது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 8 மகரத்துக்கு 8 சூரியன் இங்க 4ஆம் பாவகத்துல உச்சம். புதனும் இருக்கிறாரு. புதாதித்ய யோகம், புதன் சூரியன் சேர்க்கை. ஆனா 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது உடல்நல விஷயத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள் கூட வரும். அதாவது குறிப்பா தாய் வழி உறவுகள், பாக பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல அவாய்ட் பண்ணுங்க, தவிர்த்துருங்க. மேலும் தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த உறவு சிக்கல் அப்படின்றது ஒரு சிக்கலை தீர்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வரும். குறிப்பா இந்த வீடு வாகனம் வகையில செலவுகள், அது சுப செலவுகள் தான் ஏற்படும். முன்கோபத்தால சில பேர்கிட்ட சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளும் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. வாக்கு கொடுத்துட்டீங்கனாலையும் அது காப்பாற்ற முடியாம போயிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் பாவாதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் இதுக்கான ஒரு பொறுப்பு உங்களுக்கு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். இந்த சுக்கிரன் ஆட்சி பெறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். வருமானத்துக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுப கடனாகவே இருக்கும். சில பேருக்கு வாகன மாற்றம் அல்லது வாகனத்தில் பழுது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது சில பேருக்கு புதிய காதல் ஏற்படலாம். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் பாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வரன் செட் ஆகும். திருமண பேச்சுக்கள் இல்லத்தில் நடக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. தொலைதூர பயணம் கூட சில பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டுல அல்லது வெளியூர்ல இருப்பவர்கள் தாய்நாட்டிற்கு அல்லது சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. ஆனா கொஞ்சம் முன்கோபம், அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்தணும். எந்த ஒரு முடிவுமே அவசரமா எடுத்துட்டீங்கன்னா அதுல பாதிக்கப்பட்டுருவீங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்திற்கான நல்ல செய்திகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவிற்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாம அந்யோன்யமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதாவது சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல துணையே கிடைச்சிருக்கும், இணையான துணை கிடைச்சிருக்கும். இந்த கோச்சாரத்துல சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் என்பது அப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதாவது இந்த நேரத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறது. சப்போஸ் நீங்க தற்காலிகமா வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட அந்த பிரிவுகள் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த காலகட்டத்துல காதல் இருப்பவர்களுக்கு கூட ஒரு மனக்கசப்பு இல்லாம சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம். காதல்ல ஒரு மன வருத்தம் இருக்கு, சற்று பிரிந்து இருக்கிறோம், நாங்க ஒண்ணு சேருவோமானாக்க கண்டிப்பா சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஒருத்தர் கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்துட்டு நீங்க போய் பேசுனீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்தே உங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில தகவல்கள் வரும். அவங்க சைட்ல இருந்தே விட்டு விலகி போனவங்க சைட்ல இருந்தே கூட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அதே போல இப்ப தோஷம் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு. கடந்த கால வாழ்க்கையில கடந்த காலத்துல 7 சனி காலகட்டத்துல பிரிந்துட்டோம், நாங்க மீண்டும் சேருவோமா அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு மறுமணம் அல்லது
தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா தனித்திருப்பவர்களுக்குமே ஒரு துணை கிடைக்கும், அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வரன் அமையும். எதிர்பாலினரால் மகிழ்ச்சி உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதிர்பாலினர் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரை அதிகமா அவங்களோட இன்டராக்ட் பண்ணாதீங்க, அல்லது அதிகமா க்ளோஸா பேசுனீங்கனாலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது நல்லது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கேற்ற பொறுப்புகளும் இந்த மாதத்தோட இறுதியில உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தோட முதல் பகுதியில செவ்வாய் 3ஆம் பாவகத்துல, ஒரு பாவ கிரகம் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதுதான். ஆனா ராசியாதிபதியாக வரக்கூடிய சனியும் 3ஆம் பாவகத்துல தான் இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை முதல் 15 நாள் இருக்கும். அப்போ நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சலா இருக்கும். சில நட்புகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே சமயத்துல சகோதர வழி, இளைய சகோதர வழி சிறப்பாக இருக்காது, அல்லது அவங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பாகப்பிரிவினை, சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். சில பேருக்கு கடனுடைய அழுத்தம் ஏற்பட்டு புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க. ஏன்னா குரு 6ஆம் பாவகத்தில் இருக்கு. மாதத்தோட இறுதியில சுக்கிரனும் 6ஆம் பாவகத்துக்கு போயிடும். சோ அந்த வகையில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது பழைய கடன் அடைக்கிறதுக்கு இருக்கலாம். அல்லது 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தேவையற்ற பயணத்தை தவிர்த்துறதும் நல்லது. உங்களுக்கு பண விரயம் ஆகாம இருக்கும். இந்த மே 15 இருந்து செவ்வாய் 4ஆம் பாவகத்துல ஆட்சி. அதே போல சூரியன் 5ஆம் இடத்துக்கு மே 15 இருந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கும். புதனும் 5ஆம் பாவகத்துக்கு மே 14ஆம் தேதியிலிருந்து இருக்கும். சோ இந்த இடத்துல 5ஆம் பாவகத்துல சூரியன், புதன், அதே போல 6ஆம் இடத்துல சுக்கிரன், குரு, இந்த மாதிரி மாதத்தோட பிற்பகுதியில கிரக நிலைகள் இருக்கும். இந்த சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருந்தாலையும் புத்திரர்கள் வகையில செலவுகள், பிள்ளைகளுக்காக கமிட்மெண்ட் போன்றவெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். கோபம் இருக்கும். அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. அவசரப்பட்டு கோபத்துல எதுவும் பேசாம இருக்கிறது குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நன்மை. எல்லாருடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சூரியன், புதன் சேர்க்கை என்பது புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. திடீர்னு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கூட கிடைக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி மாற்றம், ஊதிய மாற்றம் போன்றவை ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மாதத்தோட இறுதியில நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது, அல்லது ஒரு நல்ல ஊதியத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோ அதே போல அரசு சார்ந்து வேலைகள் இருக்கு, அதை முடிக்க முடியுமானா கண்டிப்பா 5ஆம் பாவத்தில் இந்த ரிஷபத்துல சூரியன் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா முடிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா பிள்ளைகள் வகையில கமிட்மெண்ட், பிள்ளைகள் வகையில செலவு, சொத்துக்கள் வகையில செலவுகள் போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா 5ஆம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் வகையில செலவுகள்லாம் சுப செலவுகள் தான் மேக்சிமம் ஆகும். அதனால பிரச்சனை கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க, நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. உங்க சுய ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான ப்ராப்ளம் இருக்குன்னாக்க நீட் எக்ஸாம்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டும் உண்டு. ஜூன் மாசத்துக்கு மேல ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புமே உண்டு. சோ அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஈவன் காலேஜ் படிக்கிறீங்கன்னா கூட நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வெற்றி ஜூன் மாசத்துல அறுவடை செய்யலாம். ஆனா இந்த மாசம் கொஞ்சம் அதுல கஷ்டமாவும் இருக்கும். அதனால உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. நல்ல சாப்பாடு எடுத்துங்க. அதே போல வாக்கிங் கொஞ்சம் நேரம் போங்க, ஒரு 1/2 hour. நிறைய சோசியல் மீடியாக்கள், மொபைல் யூஸ் பண்றது கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னாக்க மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல பெண்களாக இருக்கீங்கன்னா கூட வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலை எல்லாம் மாதத்தோட இறுதியில் ஏற்படும். தேவையில்லாததை நினைச்சு நீங்க கவலைப்படுறதை அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மை. இந்த 2ஆம் பாவகத்துல ராகு, 8ல கேது இருக்குன்னாக்க ஏதோ ஒரு வகையில தேவைக்கேற்ற பணம் வரும். கையில பணமே இல்லைன்னா கூட திடீர்னு யாராவது பணத்தை கடனாவது கொடுப்பாங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல கடை மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாதத்தோட இறுதியில் அது செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். அதுக்காக பெரிய கடன் பட்டு அதை செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமான சொல்றேன். அதே போல வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் செய்யாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க, சூரிட்டி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த 2ஆம் பாவகத்துல ராகு, 8ல கேது இருக்கிறதுனால இதை அப் டு டிசம்பர் மாசம் வரல இதை ஃபாலோ பண்ணுங்க. 8ஆம் பாவகத்துல கேது இருக்கிறது தந்தைக்கு பண விரயம் அல்லது தந்தைக்கு பாதிப்பு போன்றவை ஏற்படும். தந்தையின் உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்திங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில தாயாரின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மொத்தத்துல பெற்றோர்களின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க
குறிப்பா 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் சிறப்பாகவே இருக்கும். சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேர் கடை மாற்றம் அல்லது தொழில் மாற்றத்தை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல மீடியா சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், நிதி நிர்வாகம், ஐடி, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், வாக்காளர் அளிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள், அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அதே போல வங்கி துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல ஒரு வருமானம் வரும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வக்கீலாக இருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், இந்த தொழில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான வருமானம் கிடைக்கும். கேட்ட செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, வாழ்க்கை துணைவருக்கு நிறைய கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு. அதே போல பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுக்கு கமிட்மெண்ட் செலவுகள், சுப செலவுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா பிள்ளைகளுக்கு கூட வரன் செட் ஆயிடும். அதற்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். பிள்ளைகள் வகையில செலவுகள் இருந்தாலும் ஒரு வகையில மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் மகரம் ராசியில் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமான உழைப்பு இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அல்லது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அது பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருவீங்க. கொஞ்சம் அதுல பொறுமையா நிதானமா யோசிங்க. சில முடிவுகளை தள்ளி போட்டுட்டே வாங்க, அதுவே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. சில நண்பர்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. சில 3வது நபர்கள் குடும்ப வாழ்க்கையில என்ட்ரி ஆகி உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அந்த 3வது நபரை நீங்க தள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல சில நண்பர்களோட உறவை நீங்க விளக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சோ அந்த வகையில் இந்த மாதத்தோட முதல் பகுதியிலே நண்பர்கள், 3வது நபர், அண்ட அயலார்களால சில பிரச்சனை வந்தாலும் அவங்களை விட்டு விலகி வரக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியிலே ஏற்படும். கணவன் மனைவிக்குள் பெரிய அளவு கருத்து வேறுபாடு இல்லை. உடல்நல விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தீங்க. வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஏற்படும், பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் எதிர்பாலினர் வகையில் ஆதாயங்கள் உண்டு. அதாவது இளைய தலைமுறையா இருக்கீங்கன்னா, கல்யாணம் ஆகலைன்னாக்க காதல் போன்றவை வரலாம், அல்லது நட்பு காதலாகலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. நீங்களும் பிள்ளைகள் வகையில செலவுகள் உண்டு. அதே போல புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பழைய கடனை அடைப்பதற்கு வீடு அல்லது வாகன வகையில செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம் அல்லது ஊதிய மாற்றம், பதவியில் மாற்றம் போன்றவை இந்த காலகட்டத்தில் மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். சில பேருக்கு வேலை புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சில தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்க அதற்கான முயற்சிகளை போடுவீங்க. சில 3வது நபருடைய தலையீடுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அந்த 3வது நபரை, அந்த மறைமுக எதிரியை யார் என்றோ அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அவர்களிலிருந்து நீங்க விலகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குமே கடனுடைய அழுத்தம் ஏற்பட்டு புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க. பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். அதே போல குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சொத்தை விற்க முடியாத சொத்தை விற்று கடன் அடைப்பீங்க. சில பேருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். சில பேருக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அல்லது வாகனம் வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சோ உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு அந்யோன்யம் இருக்கும். பிரிந்திருக்கக்கூடியவர்கள் தோஷங்கள் இல்லாமல் பிரிந்திருக்கீங்கன்னாக மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா தோஷத்தோடு பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே டிவோர்ஸ் போன்றவை ஏற்பட்டிருக்கணும், அல்லது விலகி நீண்ட காலமா இருக்கும், 5-6 வருஷமா ஆயிருக்கும். அப்படிப்பட்டவங்க மீண்டும் சேர்ந்துருவோமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். வேலையில பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான மாதமா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு மாதம் தான். மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு அல்லது பெருமாள் கோயிலுக்கு, சனிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.